வழியா இங்க மீனா கிட்ட பாண்டியனும் பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம செந்திலையும் பேச வைக்க இங்க வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, செந்தில் பேசுறதுக்காக போக இங்க மீனா வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. "இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட வந்து பேசும்போது என்கிட்ட நீ வந்து பேசவே இல்ல. இப்போ உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக என்கிட்ட நீ பேச வரியா? நீ பேசவே வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போக, இங்கேருந்து செந்திலும் கடைக்கு போறாங்க. "என்னடா இப்ப தானடா உன்னை அனுப்பி வச்சேன். எதுக்குடா திரும்பி வந்தேன்னு?" சொல்லும்போது, அங்க வந்து ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க செந்திலும். பிறகு எங்க பழனிவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இவர் பேசினா நானும் பேசணும், இவர் கோவப்பட்டா நானும் கோவப்படணுமா? இப்போ மீனா கிட்ட நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேசுவேன்? இப்போ இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு" சொல்லும்போது, அதுக்கு பழனிவேல் சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் இங்க மீனாவுக்கு உங்க அப்பா பேசலன்றப்பவே எவ்வளவு வருத்தமா இருந்தது. இங்க வந்து அழுது புலம்பிட்டு போகுது. அப்பன்னா உன் மேல அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். தொட்டு தாலி கட்டின புருஷன் இப்படி நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கொஞ்ச நாள் அதை யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி எங்க பழனிவேல் செந்தில் கிட்ட சொல்ல, செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மீனாவை ரொம்ப தான் கஷ்டப்படுத்திட்டோம்ல. மீனா கிட்ட நம்ம அவ சொல்ல வந்ததை அமைதியா உட்காந்து கேட்டிருந்திருக்கலாம். நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம். எங்க நம்ம மீனா கிட்ட பேசினா அப்பாவுடைய மனசு காயப்பட்டுருமோன்னு நினைச்சோம். ஆனா கடைசியில அவளுடைய மனசை காயப்படுத்துறோன்றத மறந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே நினைச்சு செந்தில் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. செந்தில் இதே கவலையோட இங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளம்ப, இங்க பாண்டியன் கேக்குறாங்க, "என்னடா இந்த நேரத்துல வீட்டுக்கு கிளம்புறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "அது ஒன்றும் இல்லப்பான்னு இங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்கிறப்போ உடனே பழனிவேல் சொல்றாரு, அவனுக்கு மனசு சரியில்லை மச்சான், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வரட்டுமேன்னு சொல்றாங்க." "ஏன் இப்போ என்ன திடீர்னு மனசு சரியில்லை?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு எங்க பழனிவேலு சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் பொண்டாட்டி கூட பேசாம இருந்துட்டு இப்போ திடீர்னு பேச போனா அந்த பொண்ணும் வந்துட்டு பேச மாட்டுதுல்ல, அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஏன் நீங்களும் அக்காவும் எத்தனை தடவை சண்டை போட்டுட்டு இருக்கப்போ உங்களுக்கு மனசு கவலையா இருந்ததில்ல? எத்தனை தடவை இங்க கடையை விட்டுட்டு விட்டுட்டு ஓடி இருப்பீங்க. உங்களுக்குன்னா ஒண்ணு, உங்க பசங்களுக்குன்னா அந்த சட்டம் இல்லையா?" அப்படின்னு கேட்க, "சரி சரி வாயை மூடிட்டு வேலையை பாரு, ரொம்ப பேசாத, போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க செந்தில. செந்தில் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா மீனா வீட்ல இல்ல. மீனா ஆஃபீஸ்க்கு வேற போயிட்டாங்க. போயிட்டு அங்க வீட்டுல ரூம்ல உட்காந்துட்டு எங்க மீனாவுக்கு கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணவே இல்ல. உடனே கோமதி வந்து கேக்குறாங்க, "என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? அப்பா எதுவும் வேலையை அனுப்பி வச்சாரான்னு?" கேட்க, "இல்லம்மா, எனக்கு தான் கொஞ்சம் அங்க இருக்க பிடிக்கல, அதனால தான் வந்தேன்னு" சொல்றாங்க. "ஏன்டா எதுவும் பிரச்சனையா? அப்பா எதுவும் சொன்னாரா?" அப்படின்னு கோமதி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு" இங்க வந்துட்டு செந்திலும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தங்கமேலும் கேக்குறாங்க, "என்ன தம்பி, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல?" "இல்ல, உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கே, அதனால தான் நாங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கோம்னு" சொல்ல, "இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலி தான், நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போயிடுறேன்னு" சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்னமோ இந்த பசங்கள்லாம் வர வர கொஞ்சம் கூட ஹெல்த்தியாவே இருக்க மாட்றானுங்க. இப்ப பாரு, சின்ன தலைவலி கொஞ்ச நேரம் வெயில்ல போயிட்டு வந்தாலும் கூட இப்பெல்லாம் யாருக்குமே ஒத்துக்க மாட்டுது. நமக்கே கொஞ்ச நேரம் வெயில்ல போனாலும் பிடிக்க மாட்டுது. இவங்க பொழுதுக்கும் டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியில அலையிறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறத நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் போய் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு எங்க கோமதி போக, "பரவாயில்ல அத்தை, நானே தம்பிக்கு டீ போட்டுட்டு இருக்கேன், நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லி எங்க கோமதியை அனுப்பிவிடுறாங்க. பிறகு எங்க ரூம்குள்ள போற செந்திலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. எங்க மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க திரும்ப திரும்ப. மீனா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம ஈவினிங் வந்துட்டு நம்ம நேரில் போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நம்ம கிளம்பலான்ட்டு இங்க வந்துட்டு பைக்கை கிடைக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அப்பதான் அந்த பைக்கை எடுக்க போறாங்க. அதுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. எடுத்து படிச்சு பார்த்தா மீனா தான் எழுதி வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி செந்திலுக்காக எழுதி வச்ச லெட்டர் தான் அது. "நான் உன் பக்கத்துல பேச வரும்போதெல்லாம் என்ன நீ ரொம்பவே தவிர்க்கிற. அது எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டல செந்தில். உன் கூட வாழணும், உன்னை பிடிச்சு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்றதையாவது நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா எதையுமே நீ கேட்டு தெரிஞ்சுக்காம என்ன நீ இப்படி கோபத்துல ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா அப்பா கூட இப்ப என் பக்கத்துல இல்லை. இந்த வீட்டுல இருக்க யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல. நரக வேதனையை நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சுத்தி இருக்கவங்க யாரும் பேசலனாலும் கட்டின புருஷனாவது நமக்கு ஆறுதலா கொஞ்சம் பக்கத்துல இருந்து பேசினா மனசு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தையும் வலியையும் கொடுக்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே செந்தில் கண்கலங்கி பார்த்துட்டே இருக்காங்க. மேலே கீழவும் எழுதியிருக்காங்க, தான் மேல என்ன நியாயம், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த லெட்டரை எழுதினதுக்கான காரணம் என்கிட்ட யாருமே பேசல, யார்கிட்டையும் பேசாம நான் எவ்வளவு நேரம் தனிமையில இருக்கிறது, அதுக்காக மட்டும்தான் எழுதுறேன். இந்த லெட்டரை படிச்சு பார்த்தாலாவது உனக்கு புரியும்ல, இல்ல படிக்காமலே கிழிச்சு போட்டுருவியான்னு கூட எனக்கு தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் நானும் இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ வரைக்கும் எங்க அம்மா அப்பாவை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேனோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எங்க மீனா எழுதியிருக்க லெட்டரை படிச்சு பார்த்துட்டு எங்க செந்தில் கண்கலங்கி நிற்கிறாங்க. மீனாவை பார்க்கறதுக்காக நம்ம எதுக்கு ஈவினிங் வரை வெயிட் பண்ணணும், இப்பவே கிளம்பி போகலான்னு சொல்லி இங்க தங்கமேல் டீ எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்க அந்த லெட்டரையும் கையோட எடுத்துக்கிட்டு செந்தில் வேக வேகமா மீனாவை பார்க்கறதுக்காக கிளம்பி
கிளம்பி போக இங்கே உடனே கோமதி கேட்குறாங்க, என்னாச்சு எங்கே செந்தில் எங்கன்னு கேட்கும்போது, நான் டீ எடுத்துட்டு வந்தேன், அவர் கூட அதை கவனிக்கவே இல்லை, ரொம்ப வேகமாக வெளியில் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு இவனுக்கு தலைவலின்னு தானே சொன்னான், கொஞ்சம் படுத்து கிளம்பி போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு திரும்ப இந்த வெயில் அலையிறதுக்கு எங்கே போகிறான்னு தெரியலேன்னு இங்கே கோமதியும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே ஒரு வழியாக செந்தில் போயிட்டு மீனாவுக்காக வெயிட் பண்ணி மீனா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போக இங்கே மீனா கண்கலங்கி நிற்க மீனாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இங்கேருந்து செந்தில் கிளம்புறத இவங்களும் சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு மீனா தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கடைக்கு போன செந்திலும் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பழனிவேலும் அங்கே இருக்க தாத்தாவும் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்பா கடையில் தானே இருந்துட்டு இருந்தாரு, ஒருவேளை டெலிவரி கொடுக்கல போயிட்டாரா, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா, அப்பா என் மேலே ஒருவேளை கோவத்தில் இருப்பாரான்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை இங்கே கேட்க ஆரம்பிக்க, கொஞ்சம் பொருளா செந்தில், அதெல்லாம் மச்சான் டெலிவரியெல்லாம் கொடுக்க போகல, அங்கே நம்ம பக்கத்தில் நமக்கு ஒரு நிலம் கிடந்துச்சுல சின்ன நிலம், அதை வந்துட்டு விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்பா இப்படியெல்லாம் இடத்தெல்லாம் திடீர்னு யாருக்காகவும் எதுக்காகவும் விற்க மாட்டாரே, திடீர்னு ஏற்பாடு பண்ணுறாருனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே உடனே பழனிவேலு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு குடோன் வச்சுருக்கோம்ல, அந்த குடோனில் இப்போ வைக்கிறதுக்கான பொருட்களும் பத்தவே இல்லை, அதனால் அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கையில் காசும் நிற்க மாட்டுது, அதனால தான் அந்த இடத்த கொடுத்துட்டாவது நம்ம இங்கே குடோனுக்கான இடத்த பக்கத்துலையும் சேர்த்து வாங்கி ஒரு பெரிய குடோனாக கட்டிடலாம், நம்ம இங்கேயே இடம் வாங்கின மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இது அப்பா யார்கிட்டையும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்ககிட்ட கூட சொல்லலை, திடீர்னு ஆட்கள் பார்க்குறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பாவும் கிளம்பி போயிருக்காருன்னு சொல்லும்போது, சரி நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு இங்கே செந்தில் பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே போனால் இங்கே வந்துட்டு பாண்டியன் காட்டுற இடத்த வந்துட்டு வந்திருந்த ஆட்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை, கொடுக்குற விலையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒத்து வராததுனால அவங்க போயிடுறாங்க. அப்போ பாண்டியன் ரொம்ப சுகத்தோட இருக்க செந்தில் பக்கத்தில் போக, என்னப்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாங்க. விடுங்கப்பா, நம்ம ஒன்று இப்போ உடனே அவசரமாக கட்ட போகிறது இல்லையே, இப்போ தானே சொல்லி வச்சுருக்கீங்க, போக போக ஆட்கள் வந்தால் பார்த்துக்கலாம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இருந்தாலும் இடத்த விற்கிறதுக்கெல்லாம் எனக்கு மனசு இல்லை, ஆனால் குடோனுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம இடத்த குடோனுக்கு பக்கத்துலேயும் ஒருத்தர் அந்த இடத்த வந்துட்டு விற்க போகிறாரு, அதை நம்ம சேர்த்து வாங்கி போட்டோம்னா பின்னால் நமக்கு தானே யூஸ் ஆகும், பசங்க 3 பேர் இருக்கீங்க, இந்த சின்ன குடோனை வச்சுட்டு அதே போல் இந்த கடையையும் நம்ம பெருசுப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ற மாதிரி இங்கே செந்தில் சொல்ல, சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கோமதி கிட்ட விஷயத்த சொல்ல, ஆமாங்க ஏற்கனவே இதை பற்றி என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க, இப்போ அதுக்கான நேரம் காலம்லாம் சரியான நேரத்தில் அமையும் போது எல்லாம் தானாக நடக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த வந்துட்டு எங்கள் தங்கமேல் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னடி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, இங்கே வந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, அந்த இடம் எவ்வளவுக்கு விற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளவு என்னதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, ஆனால் அந்த இடத்த விற்றுட்டு இங்கே குடோன் பக்கத்தில் இருக்க இடத்த சேர்த்து வாங்கி போட்டு குடோனை பெரிய அளவில் பெருசுப்படுத்தணும்னு மாமா பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ அந்த இடத்த விற்கிறாருன்னா இடம் யார் பேரில் இருக்குன்னு சொல்ல, யார் பேரில் இருக்கும், எல்லாம் மாமா பேர்லையோ இல்லைன்னா அத்தை பேர்லையோ மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக அவங்க பேரில் இருந்துச்சு, சரிடி இனிமேலாவது உன் கைக்கு உன் புருஷனோட சம்பள பணமாவது வந்து நிற்கணும், அதை பற்றியும் யோசிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இடத்த எப்படி திடுதப்புன்னு விற்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்றத பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு அங்கே வந்து பாக்கியம் கேட்க, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எங்கள் தங்கமயில் பாக்கியத்திட்ட கேட்க, ஆமாண்டி ஒருவேளை இந்த கதிர் வந்துட்டு கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறான், பணத்தை வந்துட்டு வீட்டுக்கு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறான்றதுக்காக அவனுக்காக எதுவும் தொழிலில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக இப்படி செய்வாரா, இல்லை அங்கே அதான் அந்த மீனா புருஷன் செந்தில் அவனுக்காகலாம் எதுவும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு செய்கிறாரா, பின்னாடி வேற காரணத்தை வச்சுட்டு உங்ககிட்ட எதுவும் மறைக்கிறாரா, இப்படி எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும்ல, உன் புருஷனுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல, இடத்த விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யாரோட இடம், யாருக்கு வந்து சேர வேண்டிய இடம்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த சொத்துல எல்லாருக்குமே பங்கு இல்லை இருக்குல்லடா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கியம் சொல்ல, என்னம்மா நீ இப்போவே சொத்தை பிரித்து கேட்டு என்ன நின்று இங்கே நிற்க சொல்கிறியா, அப்புறம் என்னை பற்றி இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, அப்புறம் நீ நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறது நடக்காது, இங்கே நான் அத்தைக்கு ஒரு நாளும் செல்ல மருமகளாக ஆகவே முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த சொத்தை கேட்டு உன்னை நான் போய் அவங்க கிட்ட நிற்க சொல்லலை, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ, அந்த இடத்த ஏன் விற்கிறாங்க எதுக்காக விற்கிறாங்கன்றத முதல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோ, உண்மையிலே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா
அந்த இடத்த நாங்களே வாங்கிப்போமேடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி அந்த இடத்த விற்கணும்னு தானே நினச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த இடத்த எங்கள் பேருக்கு நாங்கள் எப்படியாவது நாங்களே இடம் வாங்கணும்னு இருக்கோம் சம்மந்தி. உங்கள் இடம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வந்து நின்னா என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது நல்ல கதையாக இருக்கேம்மா, கையில் காசே இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு கவரி நகையாக போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், கல்யாணத்தை கடனை உடனே வாங்கி அங்கே இங்கேயும் பிச்சு போட்டு எங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ எப்படி இவ்வளோ பணத்தை கொடுத்து நீ இந்த இடத்த வாங்குவ, இடம் விற்கிற ரேட்டெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் தெரியும்டி, தெரிஞ்சுதாண்டி நானும் சொல்கிறேன், இப்போ இடம் விற்கிற ரேட்டுக்கு வெளியில் மற்ற ஆளுங்க கிட்ட போய் பணத்தை கொடுத்து நம்ம எப்படியும் இடத்த வாங்க முடியாது. அதுவே உன் மாமனாரே இப்போ அந்த இடத்த விற்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம போய் அந்த இடத்த கேட்டோம்னா உடனே பணம் கொடுங்கன்னு கேட்டுட்டு நிற்கவா போறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற, பின்னால் இது பிரச்சனை ஆகாதா, நீ பணத்தை கொடுக்காம எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும், ஒரு நாள் 2 நாள் ஓகே, ஆனால் அதுக்காக எப்போதுமே அந்த இடத்துக்கான பணத்தை நீங்கள் இவங்க கிட்ட கொடுக்காம இருந்துட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க, என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துக்கு பணம் தரும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுப்போம், மீதி பணத்தை நம்ம கொடுக்கவே வேண்டியதில்லை, அதுக்குள்ளே இவங்களும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அப்படியே கேட்கணும்னு கூட யோசிக்க தோணுது, சம்மந்தி தானே, சம்மந்தி வீட்டுக்காரவங்க கிட்ட எப்படி பணம்னு போய் அடிக்கடி கேட்டு நிற்க முடியும்னு அவங்களுமே அதை பற்றி யோசிப்பாங்கன்னு சொல்ல, நீ பண்ணுற பிரச்சனையால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கும்னு நீ யோசிக்க மாட்டியா, இங்கே வீட்டில் அத்தை மாமா நீ பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையாலும் என்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டாங்களா, எத்தனை குடும்பத்தில் இது போல் நடக்குது, பின்ன எதுக்குமா உனக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் வருதுன்னு எங்கள் தங்கம் எழுத்துட்டு அதுக்கு பாக்கியமும் சொல்கிறாங்க, பின்ன அந்த இடத்த உன் புருஷனுக்காக நீ எழுதி வாங்க மாட்ட, சரி உங்கள் 2 பேருக்காக நானாவது அந்த இடத்த வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசாமல் கிடப்பில் போட்டான், பின்னால் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு தானே வந்து சேரப்போகுது, அதை நான் செய்யணும்னு நினச்சாலும் அதையும் நீ செய்ய விட மாட்டேன், ஏண்டி இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, வேற எந்த வகையில் வேணாலும் விளையாடு, ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் மட்டும் விளையாடாத, அது பின்னால் எனக்கும் பெரிய பிரச்சனையாகும்னு எங்கள் தங்கமில் எவ்வளவோ எச்சரிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பாக்கியம் ஃபோனை வச்சுட்டு இங்கே யோசிக்கிறாங்க, அந்த இடத்த நம்மளே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட கேட்கும் பொழுது, என்ன பாக்கியம் விளையாடுறியா நீ, அந்த இடத்த வாங்குறேன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பணம் தேவைப்படும், அவ்வளோ பணம் நம்ம கையில் இருக்கா, அன்றாட தினமும் சாப்பிட்றதையே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதில் அந்த இடத்த வாங்கணும்னு வேற சொல்கிறேன்னு சொல்லும்போது, எல்லாம் நம்ம பொண்ணுக்காக தானே, இந்த இடம் வேற யாருக்கோ கைக்கு மாறத்துக்குள்ளே நம்மளே அந்த இடத்த வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் நஞ்ச கடனை வாங்கி பணத்தை கொடுத்தோம்னா மீதி இருக்கிற பணத்தையும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, இந்த இடம் நம்ம கைக்கே தான் இருக்க போகுது, சொல்லப்போனால் நம்ம தான் எங்கள் தங்க மேலுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒன்றையும் பண்ணுறோம், ஆனால் அவள் நம்மளை பற்றி யோசிக்கிறதில்ல, நம்ம ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறதில்ல, எல்லாம் அவளோட எதிர்காலத்துக்காக தானே, இந்த இடம் இப்போ நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா மாப்பிள்ளைக்கும் இவளுக்கு தானே கொடுக்க போகிறோம், பின்ன ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டான்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்காக சம்மந்தி வீட்டில் இருக்கவங்க பணத்தை அப்படியே வாங்க வேணாம்னு நினைப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் அங்கே அவங்க வேறு இடத்த வாங்குறதுக்காக தான் இப்படி அவசரமாக இடத்த விற்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இப்போ நீ போய் வாங்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், அவங்க இடம் வாங்கணும், அதுவும் இல்லாமல் குடோனை பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கையில் பணம் நிற்கணும்னு தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க, அப்போ அடிக்கடி உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்களான்னு சொல்லும்போது, எத்தனை நாளைக்கு இங்கே கேட்டு போகிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு எங்கள் பாக்கியம் விடாப்படியாக அடித்து சொல்ல, இங்கே வந்துட்டு பாக்கியத்தோட வீட்டுக்காரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறார், ஆனால் பாக்கியம் அதெல்லாம் பற்றி கேட்குற மாதிரி கூட இல்லை, தங்கமயிலும் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா எதுக்காக எப்படி திடீர்னு வேறு ஏதாவது யோசனைக்கு போயிடுறாங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சரி வருமா அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமயிலும் அந்த யோசனையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. உடனே பாக்கியமும் தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாரு, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம வாங்க வேண்டாம், ஆனால் இடத்த வாங்க வரவங்களை தடுக்கலாம்ல, அந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடுத்துட்டோன்னா அந்த இடத்த அவங்களால விற்கவும் முடியாதுல்ல, கடைசியில் அந்த இடம் இங்கே நம்ம மாப்பிள்ளைக்கு தானே வந்து சேரும், நம்ம மகளுக்கும் இல்லை மாப்பிள்ளைக்கும் வந்து சேர்ந்தா நமக்கு நல்லது தானே அப்படின்னு எங்கள் பாக்கியம் வீட்டுக்கார்ட்ட சொல்ல, இந்த விஷயம் வேணால் சரியாக வரும், அந்த இடத்த நம்ம தான் வாங்கணுன்றது ஒரு நடக்காத விஷயம், அதனால் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு எங்கள் அவரும் சொல்ல, சரி அதுக்கான ஏற்பாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே அதே போல் பாண்டியனும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆட்கள் வரதும் அந்த இடத்த வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறதும் இதனால் அது அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அந்நேரம் பார்த்து இங்கே கடைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியத்தோட வீட்டுக்கார் பாண்டியனை பார்க்குறதுக்காக கடைக்கு வராங்க. என்ன சம்மந்தி இப்போல்லாம் ஆளை பார்க்கவே முடியல, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் தங்கமயிலோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி இந்த பக்கம் ஒரு சின்ன வேலையை வந்து அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரவங்கக்கிட்ட இங்கே வந்துட்டு உங்களுக்கு காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வேணுமான்னு சொல்லும்போது, இந்த வெயில் தான் தாங்கலை, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் பழனி வேலை அனுப்பி வைக்க பழனி வேலை வெளியில் போகிறாங்க. அந்நேரம் உட்காந்துருக்க பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, சம்மந்தி நானும் ஒரு மளிகை கடை வைக்கலான்னு ஒரு ஆசையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கான இடம் தான் எனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது வாடகைக்கு இருக்குமான்னு மட்டும் பார்த்து கேட்டு சொல்கிறீங்களா, அந்த இடத்துல நானும் இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எவ்வளோ நாள் தான் வீட்டில் மற்ற வேலையை நம்பி வீட்டில் இருந்துகிட்டு இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ கையில் இருந்த வேலையும்
வேலையும் இல்லாமல் சும்மா தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா திடீர்னு உங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஆசை வந்துடுச்சுன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே சொல்கிறாங்க, இன்னொரு பொண்ணு வேற இருக்குல்ல, அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கையில் போதுமான அளவு காசு இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அதுக்காக அதை நம்பி அப்படியே வீட்லையும் இருந்துட முடியாதுல்ல, அப்பப்போ செலவுகள் வரும்பொழுது அதை கவனிச்சாகணும்ல, அதுக்காக தான் சம்மந்தி ஒரு நல்ல இடத்த நானும் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, ஆனால் ஒரு வாடகைக்கு ஒரு இடமோ இல்லை ஒரு கடையோ இருந்தாலும் கூட சொல்லுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் வந்துட்டு உடனே அப்போனா நம்ம கடையிலேயே அப்படின்ற மாதிரி சொல்ல, பாண்டியன் அதெல்லாம் எப்படி சரிபட்டு வரும், சம்மந்தியும் ஒரே கடையில் இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட மனஸ்தாபங்கள் தான் ஏற்படும், அதெல்லாம் சரியா வராதான் நாங்கள் தாத்தா சொல்ல, ஆமாம் இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, என்றைக்குமே சொந்த பந்தங்கள் தூர தூரம் இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது, பக்கத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டத்தையும் ஆபத்தையும் மட்டும்தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் பாண்டியன்னு யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது நான் யோசிச்சு முடிவு சொல்கிறேன்னு எங்கள் பாண்டியன்னு சொல்லிட்டு போக, இங்கே வந்துட்டு அங்கேருந்து தங்கமயிலும் அவருடைய அப்பாவும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போய் பாக்கியத்திட்ட விஷயத்த சொல்கிறான். நீ சொல்கிற மாதிரி அவர்கிட்ட போய் பேசினேன், அவர் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்த நமக்கு கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பாண்டியன் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசுகிறாங்க. ஓ அம்மா இப்படி வேற யோசிச்சுட்டாங்களா, இது கூட நல்லது தான் அப்படின்னு எங்கள் தங்கமயில யோசிக்க, கூட நிற்கிற சரவணன், கதிர், பிறகு செந்தில் 3 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் உங்கள் முடிவை சொன்னால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும், அந்த இடத்த விற்கணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே அந்த இடத்த வாங்குறதுக்கு தயாராக கூட இல்லை, இப்போ சம்மந்தி வீட்டில் இருக்கிறவங்க கூட ஏதோ கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசாமல் அந்த இடத்த வாடகைக்கு விடலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கோமதியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் சொந்தக்காரங்க கிட்டேயே அப்படின்னு இங்கே கேட்க, வேற என்ன கோமதி பண்ண சொல்கிறேன், அவரும் வந்துட்டு இடத்துக்காக தானே கேட்டுட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட இடம் இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம கொடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, என்னமோங்க ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி போக, இங்கே வந்து பாண்டியன் யோசனையிலே இருக்காங்க. சரவணனும் அம்மா சொல்கிறது தான்ப்பா சரி, நம்ம தேவையில்லாமல் இந்த விஷயத்துலையும் அதிகம் மூக்கு நுழைக்க வேண்டாம், தலையிடவும் வேண்டாம்னு சொல்லும்போது, தங்கமேல் வந்துட்டு உள்ளேருந்து கிளம்பி வராங்க. தங்கமேல் கிட்ட பாண்டியன் கேட்குறாங்க. பாண்டியன் கேட்ட உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல மாமா, அப்பா முன்னாடியிலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தார், இப்போ திடீர்னு கடை வைக்க போகிறேன்னு சொல்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க மாமா, விருப்பம் இல்லைனா கூட வேண்டாம், நாங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நாங்கள் யாரும் உங்களை கட்டாயெல்லாம் படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போக, எங்கள் பாண்டியனுக்கு அதே யோசனை மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பல குழப்பங்களில் தான் எங்கள் பாண்டியனும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போதான் கதிர்க்கு வந்துட்டு ஒரு யோசனை தோணுது, பேசாமல் அந்த இடத்த உங்களுக்கு யார்கிட்டையும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா, என்னுடைய ஓனர் வந்துட்டு ஒரு இடத்துல இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணனா கூட நமக்கு நல்ல வகையில் லாபமும் கிடைக்கும், அவருக்கும் வந்துட்டு இடமும் கிடைச்ச மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல, இதை உள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க தங்கமயிலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம் இப்போ எதுக்காக கதிர் இப்படிப்பட்ட ஒரு யோசனையை கொடுக்கணும், அந்த இடத்த எப்படியாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த வாடகைக்காவது விட்டு சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, அது எப்படி யாரையும் நம்பி நம்ம இடத்த கொடுக்க முடியும்னு சொல்ல, அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தால் கொடுக்கட்டும், நானும் அப்பாவை ஒன்றும் கட்டாயப்படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி நாளைக்கு அந்த இடத்த பார்க்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயில் சரவணனை பார்க்க, அப்பா அப்படின்னா அங்கே தங்கமயிலுடைய அம்மா அப்பா கிட்ட என்ன விஷயத்த சொல்கிறது அப்படின்னு கேட்க, அவர் நம்ம இடத்த தான் வேணும்னு கேட்கலையே, வேற எங்கேயாவது இடம் வேணும்னு தானே கேட்டிருந்தாரு, நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுத்துக்கிறேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு இடத்த வித்தே ஆகணும்ல, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தானே முதல்ல பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. சரவணன் கிட்ட கூட சரியாக பேசலை, அப்படி இருந்துட்டு இருக்க நிலைமையில தான் இங்கே அடுத்த நாள் வந்துட்டு சரவணன், கதிர், செந்தில் 3 பேருமே தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து அந்த இடத்த பார்க்கறதுக்காக போகிறாங்க. கதிர் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் வந்துட்டு இங்கே வராரு. வந்தவருக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சும் போயிடுது. பிடிச்சு போனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நாங்களே வாங்கிக்கிறோம், எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி எவ்வளோ விலை கேட்டாலும் சரி அதை நாங்கள் கொடுத்து வாங்கிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் எங்கள் பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கைக்கு பணம் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த பக்கத்தில் இருக்க இடத்த வாங்கி போட்டு குடோனை பெருசுப்படுத்திடலாம், கையிலையும் மீதி காசும் தங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கேற்றது போல தான் அவங்களுமே அந்த இடத்த வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. கையில் வந்துட்டு பணத்தையும் கொடுக்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக அன்னைக்கு ஒரு நாளே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இதை வந்து வீட்டில் வந்து கையில் பணத்தோடு வந்து கோமதி கிட்ட கொடுத்து கோமதி கிட்ட விஷயத்தையும் சொல்ல, அப்படியாங்க என்னால் நம்பவே முடியலை, உடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களேன்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்க மனசில்ல, ஒருவேளை இதை இப்படி விட்டுட்டு போயிட்டோன்னா அடுத்து வேறு யாராவது வந்து வாங்கிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் கையில் பணத்தை கேஷாவே கொடுத்துட்டாரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கோமதி வந்து பணத்தையும் வாங்கிட்டு போய் பீரோவில் வச்சு பூட்டிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கமேலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பாண்டியன் சொல்லிட்டு போக, எங்கள் கதிர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது, குடும்ப பொறுப்பு வந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில்
பாண்டியனும் கிளம்பி போக அங்கே நிற்கிற தங்கமேல், எதுக்கு தம்பி உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எங்கே நம்ம இவர்கிட்ட போய் கேட்க போய் பின்னால் பிரச்சனை வந்துடுமோ நினச்சி நம்மளை பற்றி இவர் என்ன நினைப்பாரோன்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே அமைதியாயிடுறாங்க. உள்ளே போகிற தங்கமேல் சரவணன் கிட்ட பேசாமல் இருக்க, நேற்றுலேருந்து நீ பேசுகிறதும் இல்லை, அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கே, என்னாச்சு தங்கமேல்னு கேட்க, உன்னை தங்கமேல் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த இடத்துக்கான முழு பொறுப்பும் யார், உங்கள் பேரில் இருக்கா இல்லை உங்கள் தம்பிங்க பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்கு நீ இதை பற்றியெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தில் பாதி இது வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு வந்து தானே ஆகணும், 3 பசங்களுக்கு பிரித்து தானே கொடுத்தாகணும்னு சொல்ல, என்ன 3 பசங்கன்னு சொல்கிறேன், 5 பசங்க, இப்போ பொண்ணுங்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குல்ல, 5 பேருக்கு பிரித்தா 5 பேருக்கு பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே 5 பேருக்கு பிரிக்கிற மாதிரியே இருக்கட்டும் மாமா, ஆனால் அதுக்காக இப்போ இருக்கிற இந்த வித்த இடம் வந்துட்டு யாருக்காக விற்றாங்கன்னு சொல்ல, விற்றுட்டு அந்த பணத்தை யாருமே இந்த வீட்டில் மொத்தமாக செலவு பண்ணிக்கிறதுக்காக வித்தலையே, அது மட்டும் இல்லாமல் கடைக்காகவும் கடையோட நன்மைக்காகவும் தானே அந்த இடத்த விற்றுருக்காங்க, அப்படி பார்க்க போனால் அதை பற்றி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டு மருமகளா நமக்குன்னு ஏதாவது ஒரு பங்கு இருக்கணும்ல, அதுக்காக தான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே இங்கே உங்களுக்கு கொடுக்குற சம்பள பணத்தையும் என் கைக்கு கொடுக்கறது கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு பிறகாவது நீங்கள் அதை மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்காமல் இப்போ வரைக்கும் மொத்த பணத்தையும் உங்கள் அப்பா கையிலே கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவருடைய விருப்பத்துக்கு இப்போ வந்து அந்த இடத்த விற்கிறேன்னு சொல்லி வித்துட்டு கையில் பணத்தோட வந்து உட்காந்துருக்காரு. உங்ககிட்ட விற்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இதை விற்கலாமா வேண்டாமான்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து கேட்டிருப்பாரா, இல்லையே அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமேல் பேச, தங்கமேல் இப்படி பேசுகிறதை கேட்டதும் சரவணனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. இப்போ எதுக்காக நீ இங்கே தேவையில்லாமல் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க, ஆமாம் எப்போதுமே சொத்தை பற்றி நீ பேசுகிற ஆளே கிடையாது, ஏன்னா அதை விட உங்கள் வீட்டில் நிறைய சொத்து பற்றி இருந்துட்டு இருக்காள், அப்படி இருக்கப்போ இதை பற்றி நீ பேசுகிறதுக்கான காரணம் என்ன மயில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணனும் கோவமாக பேசிட்டு வெளியில் போக, அப்படியே எங்கள் தங்கமேல் எதுவுமே பேச முடியாமல் எறுப்புரு நின்றுட்டே இருக்காங்க. வெளியில் போகிற எங்கள் சரவணனுக்கு எங்கள் தங்கமேல் மேலே ஒரு சந்தேகம் வருது. என்ன இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்லை, ஆனால் இங்கே வீட்டில் இடத்த விற்று பணத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்ததுமே இப்படி கோவப்படுறானா, என்ன அவ இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் இப்போ வந்து சரவணனுடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எங்கள் அப்பா போய் பேசினது அந்த இடம் தான் வேணும்னு அவர் கேட்டிருந்தாருனா இப்போ மாமா அந்த இடத்த விற்றுக்கவே மாட்டார், ஆனால் இங்கே அவர் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எதுக்குமா இப்படி சொன்னார், அதனாலே என்னவோ இப்போ சரியான நேரத்தில் கதிர் கொண்டு வந்த ஆட்களால் அந்த இடமெல்லாம் விற்றுட்டு இப்போ கையில் முழுக்க பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தங்கமேலுடைய அம்மா பயங்கர ஷாக்காய் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க. அடியே இந்த கதிரை விடாதடி, எல்லாம் அவனால தானே நடந்துச்சு, அவனை பிடிச்சு 4 கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதாம்மா நினச்சேன், ஆனால் நான் கேட்க போய் ஏதாவது என்னை தப்பாக நினச்சிப்பாங்களோ, என் மேலே எதுவும் கோவப்பட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு எங்கள் பாக்கியமும் நீ சொல்கிறதும் சரிதான், நமக்குன்னு நேரம் காலம் வரும்போது அவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரொம்ப வருத்தத்தோட பாக்கியம் ஃபோனை வைக்க, தான் நினச்சது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு வருத்தத்தில் எங்கள் பாக்கியம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் கதிர் வந்துட்டு எப்படியும் அந்த இடத்த அவங்க பேருக்கு அவங்க மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்காத ஒரு வெறியில் எங்கள் தங்கமயில் அணி நம்மக்கிட்ட கோவத்தை காட்ட வந்தாங்க. எங்கள் வெளிப்படையாக கோவத்தை காட்டினா மாட்டிப்போமோன்ற பயத்தில் இப்படி அமைதியாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்க போகிறதே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் டெலிவரி கொடுக்க போன இடத்துல அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, இப்போதைக்கு தெரியக்கூடாது, ஆனால் எப்போதுமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கவும் மாட்டேன். தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். கொஞ்ச நாள் வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். பொறுக்க முடியாத பட்சத்தில் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றதுல எனக்கு தப்பே இல்லைன்னு தான் தோணுதுன்னு இங்கே வந்துட்டு கதிரும் நினச்சிட்டு இருக்காங்க. கதிருக்கு அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த குடும்பத்தோட கடனை பற்றியும் தெரிஞ்சதுனால தான் இந்த இடம் அவங்க கைக்கு போனால் நமக்கான பணமும் வந்து சேராது. அதுக்கு பிறகு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது, வாடகை பணத்தையும் கேட்க முடியாது, அந்த இடத்தையும் திரும்ப கேட்க முடியாது, விற்கவும் முடியாதுன்னு ஏகப்பட்ட கஷ்டங்களை மனசளவில் அவங்க அனுபவிக்கணும். எதுக்காக அனுபவிக்கணும், அதுக்காக தான் அவங்கள பற்றி தெரிஞ்ச பிறகும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய ஓனர் கிட்ட பேசி இந்த இடத்தையும் வாங்க வச்சேன். அவருக்கும் ஏற்கனவே இடம் தேவைப்பட்டு இருந்ததை கேள்விப்பட்டதுனால தான் சரியான நேரத்தில் எனக்கும் அவர் உதவி பண்ணார். கண்டிப்பாக அவரை நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதே போல் எங்கள் தங்கமை அணியை ஒவ்வொரு நாளும் கண்காணிச்சுட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எங்கள் கதிர்க்குள்ள மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு.